இந்த பக்கம் ஆபத்து, அந்த பக்கம் ஆபத்து, இந்த பக்கம் ஒரு நெருக்கம், அந்த பக்கம் ஒரு நெருக்கம். கலங்குறீங்களா? வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழி உண்டாக்குவார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பயந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை பார்த்து யாத்திராகமம் 14:13 பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். Stand still and see the salvation of the Lord today. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க. நீங்க பயப்படாதுங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க, பார்வோனுடைய சேனை கண்டு பயப்படாதுங்க, செங்கடலை கண்டு பயப்படாதுங்க. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பு அற்புதத்தை பாருங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆண்டவர் என்னங்க செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டா, கடல் 2 பிளந்துட்டார். 18 கிலோமீட்டருக்கு இந்த கடல் 2 பிளக்கப்பட்டு வெட்டாந்தரை, ட்ரை லேண்ட் என்று சொல்லப்படுகிறார். தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி போனா கூட அந்த ஈர பசை இருக்கு, அது கூட இல்லை. அதுதான் அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்கிறது தான் ஆண்டவர். நடுவில் அந்த ஜனங்களை வழி நடத்தி தப்புவித்தார் என்பதாய் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வழியை திறக்க போகிறார். ஒரு வழியும் இல்லை, எல்லா பக்கம் ஆபத்து நினைக்கிறீங்களா? உங்களுக்காக எதிர்பாராத ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்க சும்மா நின்று கொண்டு வேடிக்கை பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யறதை நீங்க காண்பீங்க. பயப்படாதங்க. பயப்படுகிற அந்த சூழ்நிலை மாறும். உங்களை பயப்படுத்துகிறவர்கள் காணாம போயிடுவாங்க. உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். உங்களை பயப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பயப்படாதங்க, தைரியமா இருங்க. சரியா? அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். தன்னுடைய ஜனத்திற்காக எந்த காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிற தேவன். நீங்க அவருடைய பிள்ளை தானே, அவரை பின்பற்றுகிறீங்க தானே, அவரோட நடக்கிறீங்க தானே. அப்ப இயேசுவோட நான் நடக்கிறேன், பேசுறேன், அவரோட பழகிற, அவர் தான் என் ஆண்டவர், கரம் பிடித்த நடத்துகிறான்னு அனுபவம் இருந்தா கட்டாய அற்புதம் செய்வார்.